ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக் டிசைன் வந்து நான் எப்படி வரைஞ்சிருக்கேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்க போகிறேன். சரி, செயின் ஸ்டிச் அவுட்லைன் வந்து நான் வந்து 3 லைன் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் வந்து 3 லைன் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து எந்த ஒரு அஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து 3 லைன் கொடுக்குறோம். அண்ட் இது வந்து நான் வந்து கையில் தான் வச்சு போடுறேன், ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃப்ரேம் வந்து குட்டி ஃப்ரேம். ஓகேங்களா, இது வந்து சைஸு ஃப்ரேமோட சைஸ் கேட்டிங்கன்னா 12 அந்த சைஸ் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்குக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம் இது. அண்ட் அடுத்தது வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இன்னொரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, மொத்தம் நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஒரு 4 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். இது பார்த்து ஏன் அப்படி 4 லைன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கிற டிசைன் வந்து எந்த ஒரு அஃபெக்ட்டுமே ஆகாது. ஓகேங்களா, அதனால தான். அடுத்தது வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம 2 லைன் வந்து ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து ரைட் சைடு வந்து ஸ்டெம் ஸ்டிச் போடணும். அடுத்தது வந்து லெஃப்ட் சைடு போடுறோம். ஓகேங்களா, கொஞ்சம் கேப் விட்டு நம்ம லெஃப்ட் சைடு ஸ்டெம் ஸ்டிச் வந்து போடணும். இதே மாதிரி இந்த ஒரு லைன் ஃபுல்லுமே நம்ம வந்து போட்டு முடிச்சுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு அடுத்தது பாருங்கள், நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது அவுட் சைட்லேருந்து நம்ம அந்த ஸ்டெம் த்ரெட் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து அவுட் சைட்லேருந்து எடுத்து நம்ம போடுறோம். ஓகேங்களா, அதாவது லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ரைட் சைட் போட்டு அடுத்தது லெஃப்ட் சைட் போடுறோம். அண்ட் அந்த கேப் இருக்குது பாருங்கள், நான் கேப் விட்டு தான் போடுறேன். சரிங்களா, நம்ம அந்த நீடில் வச்சோன்னா அந்த நீடில் சைஸ்க்கு தான் வந்து கேப் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதையும் போட்டு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அந்த கேப் இருக்கு இல்லையா, நீடில் சைஸில் கேப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுகர் பீட் இருக்கு இல்லையா, சுகர் பீட் வந்து ஒரு லைன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த சுகர் பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் 2 லைன் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்டா அந்த சுகர் பீட் இருக்கு இல்லையா, சுகர் பீடே வந்து சுகர் பீடை வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேக் நெக்லேயே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு க்யூட்டான சிம்பிளான டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு, பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுமே. ஸோ அதே மாதிரி இப்போ பேக் நெக் எப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பாருங்கள். இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஹார்ட் ஷேப் நெக் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம செயின் ஸ்டிச்சு கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு அண்ட் சுற்றிலையும் வந்து உங்களுக்கு சுகர் பீட். இது வந்து ஒரு சிம்பிளான பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்லீவ் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸ்லீவ் வந்து அதே மாதிரி கீழே வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் கொடுத்து தான் வந்து பார்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு மோட்டிவ் மட்டும் போட்டு அதை சுற்றி வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கான வீடியோ நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டோம், ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.